திருவிழா அனைத்து கோவில்களிலும் சிறப்பாக நடைபெற்றது. நமக்கெல்லாம் தெரியும், தெய்வ திருமணங்கள் நடந்திருப்பதும் மங்கையுத்திர நன்னாளில்தான். தர்மசாஸ்தா ஐயப்பன் அவதரித்த நட்சத்திரம் பங்குனியுத்திரம். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த பங்குனியுத்திர நாளில் நேற்று நம் முருகன் சன்னதியிலும் சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இல்லையா? இன்று நம் ஹாலில் பங்குனியுத்திர விழா கொண்டாட இருக்கிறோம். இதோ இங்கே சுகுந்தி தண்டபாணி தம்பதிகளின் கைவண்ணத்தில் முருகன் இவ்விழாவினை காண கண்டு கழிக்க வந்து எழுதியிருக்கிறார். இவ்விழாவின் தொடக்கமாக திருமதி உஷா பத்மநாபன், திருமதி வானு வெங்கடாசலம் இருவரும் கடவுள் வாழ்த்து பாட வருகிறார்கள். பலத்த கைத்தொடரும் அவரை மேடைக்கு அழைக்கலாமா? ஒரு முகமாய் நின்று பல முகம் பார்த்தாலும் திருமுகம் போலாகுமா? ஒரு அருள்முகம் போலாகுமா? ஒரு முகமாய் நின்று பல முகம் பார்த்தாலும் திருமுகம் போலாகுமா? ஒரு அருள்முகம் போலாகுமா? இனிக்கும் மதுவை வைத்த விழிகளிலே அன்பில் இன்பமெல்லாம் முடிக்கும் கருணையிலே. இனிக்கும் மதுவை வைத்த விழிகளிலே அன்பில் இன்பமெல்லாம் முடிக்கும் கருணையிலே. பறிந்து தருகிறவன் போல் இருக்கும் கண்ணனே, பறிந்து தருகிறவன் போல் இருக்கும் கண்ணனே. பாதம் தொட்டால் வணங்கும் படைப்பு அதில் சிரிக்கும். பாதம் தொட்டால் வணங்கும் படைப்பு அதில் சிரிக்கும். இருமுகம் போலாகுமா? முருகாவும் அருமுகம் போலாகுமா? இருமுகம் போலாகுமா? முருகாவும் அருமுகம் போலாகுமா? கருவாகி உருவாகி காவும் மருந்தாகி பொதுவாகி நலமாகி போற்றும் பொருளாகி. கருவாகி உருவாகி காவும் மருந்தாகி பொதுவாகி நலமாகி போற்றும் பொருளாகி. மறைகண்ட இடமெல்லாம் குடிகொண்ட வேலவன். மறைகண்ட இடமெல்லாம் குடிகொண்ட வேலவன். வணக்கமென்றால் இறங்கி வரம் கொடுக்கும் சிவனே. வணக்கமென்றால் இறங்கி வரம் கொடுக்கும் சிவனே. திருமுகம் போலாகுமா? முருகாவும் அருமுகம் போலாகுமா? ஒரு முகமாய் நின்று பல முகம் பார்த்தாலும் திருமுகம் போலாகுமா? முருகாவும் அருமுகம் போலாகுமா? வெகு அழகாக சூலமங்கலம் சகோதரிகள் போல பாடி அசத்திவிட்டார்கள் இருவரும். அவர்களுக்கு முருகன் அருள் கிடைக்கட்டும். அடுத்ததாக நம் டாக்டர் நவநீத கிருஷ்ணன் அவர்கள் தந்தன் பெருமை என்ற தலைப்பில் பேச வருகிறார். இவர் மருத்துவத்துறையில் சிறப்பு பெற்றவர் என்பது நாம் அனைவரும் அறிவோம். ஆன்மீகத்திலும் சிறந்த எடுத்துக்காட்டுகளுடன் நல்ல ரசனையாக அவர் பேசுவதை கேட்போமா?
அவரை நல்ல பலத்த கைத்தட்டலுடன் மேடைக்கு அழைக்கிறேன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவர், நிலவிலாவிய அடிமணி மேனியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், அவன் மலர் அடிமணிந்து வாழ்த்தி வணங்குவோம். உலகை உணர்ந்தவர், தலையிலே கந்தையையும் பிறை சந்திரனையும் சூடியவர், ஜோதி வடிவமானவர், தில்லையிலே நடனமாடுபவர், அவருடைய மலர் போன்ற பாதங்களை வாழ்த்தி வணங்குவோம். சிவபெருமான் எளிதாக அருள் புரிவதற்காக 2 வடிவங்களை எடுத்தார். ஒரு வடிவம் ஞானாம்பிகை, இன்னொரு வடிவம் ஞான பண்டிதன். இந்த ஞானாம்பிகை என்பது அருள் வடிவமான அம்பாள் பராசக்தி. அவன் அருளாலே அவன்தால் வணங்கி மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம். இந்த ஞான பண்டிதன் என்பது அருள் வடிவமான முருகப்பெருமான். வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் நல்லதென்று சொல்வோம் முருகா என்று ஓதுவார் முன் என்று கந்தர் அனுபூதியிலே நம் நக்கீரர் பாடுகிறார் திரு முருகாற்றுப்படை. ஆக இந்த முருகப்பெருமானுக்கு பல பெயர்கள் உண்டு. 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்ததினாலே கார்த்திகேயன் என்று பெயர். அருணகிரிநாதர் குமரகுரு கார்த்திகை பெருமானே என்று திருப்புகழில் அழகாக பாடுகிறார். மும்பையிலே கார்த்திக் சாமி என்று அழைக்கின்றார்கள். கார்த்திகை விரதம் மும்பையில் மிகவும் பிரபலமானது. கங்கை சுமந்ததினால காங்கேயன் என்றும், சரவணத்திலிருந்து வந்ததினால் சரவணபவன் என்றும், மற்றும் மலை குகைகளிலே கோயில் கொண்டிருப்பதால் குகன் என்றும் அழைக்கின்றார்கள். முருகா குமரா குகனே என்று மொழிந்து உருவும் நிலை தந்து உணர்வு என்று அருள்வீர் என்று அழகாக கந்தரன் பாட்டு. அதே மாதிரி உருவாய் அருவாய் உருவாய் உளதாய் இளதாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று கந்தர் அலங்காரத்திலே பாடுகிறார் அருணகிரிநாதர். இப்போ அம்பாள் பராசக்தி வந்து இந்த 6 குழந்தைகளையும் எடுத்து அணைத்து முத்தமிட்டு 12 கை பாடு முகங்களாகவும் 12 கைகளையும் சேர்த்து 12 கைகளாகவும் ஒரே உடம்பாக்கி கந்தன் என்று பெயரிட்டார். ஸோ கந்தன், கந்த கடவுள் நம் சொந்த கடவுள். கந்தன் என்றால் என்ன அர்த்தம்? 6 திருமேனிகள் ஒன்றாக்கப்பட்டவர், பகைவர்களின் வல்லமையை வற்றச் செய்பவர். அது மட்டுமல்ல, ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பவர் இந்த கந்தபெருமான். இந்த கந்தனுடைய வரலாற்றை கூறுவதுதான் இந்த கந்த புராணம். இந்த கந்த புராணத்தின் பெருமையை பற்றி பேசுவதென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். சங்க இலக்கியங்களில், சங்க இலக்கியங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், 36 இலக்கியங்கள், 12 மேல்கணக்கு 12 கீழ்கணக்கு என்று வருகிறது. மேல்கணக்குனா முன்னால் வந்தது, கணக்குனா புக்கு புஸ்தகம் அந்த நூல். ஸோ 12 மேல்கணக்கிலே 10 பாட்டும் 8 தொகையும் உண்டு. அந்த 10 பாட்டிலே முதலாவதாக வைக்கப்பட்ட நூல் நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை. எவ்வளவு சிறப்பு பாருங்கள்! முருகப்பெருமானுடைய நூல் இந்த சங்க இலக்கியங்களிலே முதலாவதாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி இந்த புராணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 புராணங்கள் உண்டு. அந்த 18 புராணங்களிலே சிவபுராணங்கள் 10, பெருமாள் புராணம் திருமால் புராணம் 4, பிரம்ம புராணம் 2, அஞ்சன புராணம் 1, சூரிய புராணம் 1. இந்த 18 இந்த 10 சிவபுராணத்திலே முதன்மையானது இந்த கந்த புராணம். அது மட்டுமல்ல, இந்த சைவத்திலே 3 புராணங்கள் மிகவும் முக்கியமானது. சிவபெருமானின் வலதுகண் சூரியன் பெரிய புராணம், என அடியார்களுக்கு உகந்தது பெரிய புராணம். சிவபுராணின் இடதுகண் சந்திரன், அதுதான் உங்களுக்கு திருவிளையாடல் புராணம்.
நெற்றிக்கண் ஞான அக்னிக்கண், அது கந்தபுராணம். கந்தபுராணத்தை எங்கே கொண்டு வச்சிருக்கிறார் பாருங்க, நெற்றிக்கண். ஸோ அவ்வளவு சிறப்பானது. இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ன சொல்கிறார் என்றால், இந்த கந்தபுராணத்தை காதலோடு கேட்டால் படித்தால் இந்திரனாகலாம், பாரினில் இன்பமுற்றி இருக்கலாம், சிந்தையில் எண்ணியவற்றையெல்லாம் பெறலாம். அது மட்டுமல்ல, சிவபெருமானின் பாதங்களையே பெறலாம், முக்தி பெறலாம், பிறவாமை பெறலாம் என்று இந்த கந்த புராணத்தின் பெருமையை கூறுகிறார். இப்ப முருகன் வேறு தமிழ் வேறு அல்ல. முருகா என்ற சொல்லிலேயே வல்லினம், இடையினம், மெல்லினம் எல்லாமே இருக்கு. இம் பிளஸ் ஊ மூ, இல் பிளஸ் ஊ ரூ, இக் பிளஸ் ஊ கூ, முருகா. முருகான்னா என்ன அர்த்தம்? முருகான்னா உங்களுக்கு வற்றா வாழ்வு, குன்றாத இளமை, குறையாத அழகு, வாடாத மனம் மற்றும் இறைத்தன்மை, இதெல்லாம் சேர்ந்தது தான் முருகன். அதைத்தான் இவர் நம்ம நக்கீரர் நம்ம திருமுருகாற்றுப்படையில் பாடுறாரு. பெரும்பெயர் அழகின் பெரும்பெயர் மரபில் பெரும்பெயர் முருகன்கிறார். அந்த பெரும்பெயர் முருகன்னா ரொம்ப மரபு மிக்க பெரிய குளத்தை சேர்ந்த முருகன்கிறார். இவர் என்ன சொல்றாரு? நம்ம அருணகிரிநாதர் விலைக்கு துணை மெய்மலர் பாதங்கள் அன்று மெய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள்ங்கிறார். அது ஏன் நாமங்கள்ங்கிறார்? ஒருத்தர் பேர் தானே முருகான்னா, ஒருத்தர் தானே. நாமங்கள் நான் ஏன் சொல்றாருன்னா, மூ என்றால் முகுந்தன், காக்கக்கூடிய கடவுள் பெருமான். ரூ என்றால் ருத்ரமூர்த்தி, அவர் தான் நம்ம சிவபெருமான். ருத்ரமூர்த்தி நடுவர் ரூ. அன்று கா என்றால் கமலன், படைக்கக்கூடிய பிரம்மா. இந்த மூணு இருக்கிறாங்க. அதனால தான் அந்த முருகாயும் நாமங்கள்ங்கிறார். இந்த கடவுள் முருகன் என்பது தமிழ் எழுத்துக்களின் வடிவம். உங்களுக்கு தெரியும், 247 தமிழ் எழுத்துக்கள், அதில் 18 உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், 12 உயிரெழுத்துக்கள். கசர தவற ஞான நமன எரல வளர மெல்லினம் மல்லினம் இடையினம், இந்த 18 மெய்யெழுத்துக்களும் முருகப்பெருமானின் 12 கைகளாகவும் 6 முகங்களாகவும் இருக்கின்றன. இந்த உயிரெழுத்துக்கள் 12, அ ஆ இ உ எ 12 உயிரெழுத்துக்களும் முருகப்பெருமானின் கண்களாக இருக்கின்றன. ஆக அந்த கடைசியில் ஒரு எழுத்து இருக்கு, அக்கன்னா ஆயுத எழுத்துன்னு சொல்லுவோம். அந்த ஆயுத எழுத்து தான் முருகப்பெருமானின் ஆயுதமாகிய வேல். ஆக இந்த தமிழ் எழுத்துக்களின் வடிவம், உருவம் தான் இந்த முருகப்பெருமான். ஸோ முருகப்பெருமானி புலமையை பற்றி, தமிழ் புலமையை பற்றி சொல்வதென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். மிகவும் தமிழ் புலமை வாய்ந்தவர். அது மட்டுமல்ல, இந்த உலக தமிழ் சங்கத்தின் 2வது தலைவர் இந்த முருகப்பெருமான். முதல் தலைவர் சிவபெருமான், 2வது தலைவர் முருகப்பெருமான். அவருடைய தமிழ் புலமையை பற்றி பேசுவதென்றால் நான் ஒரு நேரத்தில் 2-3 செய்திகள் சொல்கிறேன். அவை பிராட்டியார் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் அவை பிராட்டியாருடைய தமிழ் ஞானத்தை அருளியவர் இந்த முருகப்பெருமான். ஆரம்பத்திலே நாவல் மரத்தின் மேலிருந்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அவை பிராட்டியாரை திக்குமுக்காட வைத்தவர். அந்த நாவல் மரம் இன்றைக்கும் மதுரையில் அழகர் கோயிலில் 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலையில் தெய்வ மரமாக நிற்கின்றது. நீங்கள் மதுரைக்கு போனால் அதை பழமுதிர்ச்சோலையில் அந்த மரத்தை பார்க்கலாம். காய்க்காத மரமாக தெய்வ மரமாக நிற்கின்றது. 2வது செய்தி நம்ம அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் படிப்பறிவு இல்லாதவர், தாய் தந்தையரற்றவர், ஊதாரின்னு சொல்லலாம். எல்லா விதத்திலையும் கெட்டு போனவர். 28 வயதிலேயே வாழ்க்கையை வெறுத்து நான் சாகப் போகிறேன் என்று திருவண்ணாமலை கோபுரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்படி அவர் போகும் வழியிலே ஒரு பெரியவர் அவரை தடுக்கிறார். எங்கேடா போகிறாய்? நான் கோபுரத்தை நோக்கி போகிறேன், சாகப் போகிறேன். முருகான் சொல்றார். அவன் காப்பாற்றுவான். அவன் போயான்னு போயிடுறார். கோபுரத்து மேலே ஏறிட்டார்.
ஏறி குதிக்க போறாரு. அப்ப அவருக்கு ஏதோ பொறி தக்குது. பெரியவர் என்னமோ சொன்னாரு, முருகா குதிக்கிறார், முருகான்னு சொல்லிட்டு குதிக்கிறார். போயா இருக்கார் முருகன். முருகன் வந்து அப்படியே தாங்கிட்டார். இந்த முருகன் யாருன்னா, கூப்பிட்ட குரலுக்கு ஏன் என்று கேட்காமல் வந்து காப்பாற்றக்கூடிய முருகப்பெருமான். நீங்க பழனிக்கு போயிருந்தீங்கன்னா அவருடைய 2 முழங்காலையும் பாட்டலாம். ஒரு முழங்கால் கொஞ்சம் முன்னால் இருக்கும், வலது முழங்கால். இடது முழங்கால் கொஞ்சம் பின்னோக்கி இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, நீங்க அந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் விசில் சத்தத்திற்கு ரெடியாக, ஓடுவதற்கு ரெடியாக வலது முழங்காலை முன்னிறுத்தியும் இடது முன்காலை கொஞ்சம் பின்னோக்கி வைத்திருப்பது போல முருகப்பெருமான் பழனியிலே ரெடியாக, முருகான் யாரெல்லாம் கூப்பிடுவான்னு காத்துட்டு இருப்பான். முருகான் சொல்றது ஓடியான். அப்படித்தான் ஓடியாந்து அவரை காப்பாற்றினார். காப்பாற்றிட்டு அவர்கிட்ட சொல்றாரு, பாடுங்கிறாரு. அவருக்கு தான் முருகப்பெருமான் தான் சொல்றாரு, அருணகிரிநாதா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு, கூப்பிடுறாரு. இவரு பெந்த முடிக்கிறாரு. ஏன்னா இவருக்கு முருகன் யாருன்னு தெரியாது. யாரோ ஒருத்தன் காப்பாத்தி இருக்கிறான், அருணகிரிநாதன் பாடுன்னு. ஏயா என் பாடே பெரிய பாடு, நான் எங்கேயா பாடுறது அப்படிங்கிறார். பாடு, நான் 7 வாரி எடுத்து தர்றேன்னு சொல்லி முத்தத்திரு பத்தி திருநகை அத்திக்கிரை பத்தி சரவண முத்துக்கொடு வித்து கூறுவத அப்படி சார். அருணகிரிநாதர் முத்தைக்கருங்கிறத பாட அவருக்கு என்ன பாடுறதுன்னே தெரியல. காலகட்டோடு வருது இந்த பாட்டு. காலகட்டோடுன்னா கரெக்டா முத்தைக்கரு தத்தத்தன அழகா வருது. ஒரு அருணகிரிநாதரை பாடுறாரு. முருகப்பெருமான் பாடினார், அருணகிரிநாதர் படிக்காத அருணகிரிநாதர் வாயசக்கிறார். சினிமாவில் நீங்க சிவாஜி கணேசன் ரொம்ப அழகா பாடுறாருன்னு சொல்றோம். சிவாஜி கணேசன் பாடுறாரு, டிஎம்எஸ் பாடுறாரு, சிவாஜி கணேசன் வாயசக்கிறார். அது மாதிரி இப்ப நான் பாட போறேன், வாயசக்கு போறேன், அவர் பாட போறேன். பாருங்க. முட்டை பருப்பத்தி திருநயத்தி கிரத்தி சரவணத்தி கொழுத்து இப்பொழுது டாக்டர் மிஸ்ஸஸ் டாக்டர் மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களை திரு அனந்த பத்மநாபன் அவர்களும் திருமதி உஷா பத்மநாபன் அவர்களும் கௌரவிக்க இருக்கிறார். பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார். இவரை பாடி முடிச்சதுமே என்ன பண்றாரு, 12 வருஷ தவத்தில் உட்கார்ந்துடுறாரு அருணகிரிநாதர்.
ஏன் 12 வருஷம் தவம்? இந்த சயின்டிஃபிக்கா பாடியில் உள்ள எல்லா செல்லுகளுமே 12 வருஷத்துல கம்ப்ளீட்டா மாறி போயிடணும். அது அப்படிப்பா 12 வருஷ தவத்துல இருந்து முழிக்கும் போது பிள்ளையார் முன்னால நிற்கிறார். அவர் பார்க்கறது பிள்ளையார். அப்பதான் பிள்ளையார் தான் சொல்றார், நீ வந்து இவரை மயில பாடல, இவனை வேலவனை பாடல, சேவனை பாடல, அதனால இனி வந்து பாடுறப்ப இந்த திருப்புகழ் பாடுன்னு சொல்லி பிள்ளையார் தான் திருப்புகழ்னு சொல்லி பாட சொல்றார். அதுதான் அருணகிரிநாதர் பிள்ளையார். அடுத்த செய்தி கச்சியப்ப சிவாச்சாரியார். கச்சியப்ப சிவாச்சாரியர் மிகவும் படித்தவர், ஞானி, நிறைய சொற்பொழிவாற்றவர். காலத்தியப்ப சிவாச்சாரியார் அவங்க தாப்புனார். இவருமே சிவாச்சாரியாராக இந்த காஞ்சியில் உள்ள கந்த கோயில்ல கோட்டத்தில் சிவாச்சாரியாராக இருந்தார். சிவாச்சாரியார்னா என்ன? 3 வேளையும் இறைவனை தொட்டு அலங்கரித்து அபிஷேகம் செய்து ஆராதனை செய்யக்கூடிய பெரியோர்கள். அதைத்தான் நம்ம சேக்கிழார் பெருமாள் பாடுறாரு. எப்போது ஆர்வமிகு அந்தனராய் 30 அபிஷேகம் செய்து ஆராதனை செய்யக்கூடிய பெரியோர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சேக்கிழார் பெருமாள் பாடுறார். அப்படிப்பட்ட சிவாச்சாரியார் கனவிலே முருகப்பெருமான் தோன்றி நீ கந்தபுராணம் பாடுன்னு சொல்றாரு. சிவாச்சாரியாருக்கு கொஞ்சம் சங்கடம். நான் படிச்சிருக்கலாம், ஆனா நான் எப்படி பாடுறது, நான் எப்படி இதை ஆரம்பிக்கிறது எனக்கு ஒன்றும் தெரியலையே. கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் அடியெடுத்து தருகிறேன்னு சொல்லி முருகப்பெருமான் சிவாச்சாரியாருக்கு அடியெடுத்து கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? திகழ சக்கர செம்முகம் அணிந்துள்ளான், சகல சக்கர தாமரை நாயகன், இகர சக்கர வெண்மணி யாவுரை, விகர சக்கர வெண்பதம் போற்றுவோம். இது ஒரு விநாயக காப்பு. சிவாச்சாரியார் பிடிச்சுக்கிட்டார். இந்த விநாயக காப்பை வச்சு 100 பாடல் பாடுவாங்க தினமும். அந்த 100 பாடலை முருகப்பெருமானின் காலடியிலே இரவு போய் வைத்து விடுவார். காலையில் பார்த்தால் அந்த 100 பாடல்கள் உள்ள பிழைகள் எல்லாம் முருகப்பெருமான் திருத்தி இருப்பார். இப்படியாக 10,345 பாடல்கள் பாடி அரங்கேற்றத்துக்கு ரெடியாகும். இந்த அரங்கேற்றத்தில் வந்து இதே பாட்டு இந்த முதல் விநாயக காப்பு பாடுறாரு. புலவர்களிடையே சர்ச்சையாகி விடுகிறது. என்ன சர்ச்சை? திகழ் பிளஸ் சதம்ங்கிறது திகழசம் என்று வருவதற்கு இலக்கணத்தில் விதி இல்லை. இதற்கு நீங்கள் விளக்கம் கொடுத்துவிட்டு தொடரலாம் என்று அன்றைய அரங்கேற்றம் நிறுத்தப்பட்டு விடுகிறது. இவர் வீட்டுக்கு வந்து முருகன் நின்று கதறுகிறார். இந்த மாதிரி நீ மாட்டி விட்டுட்டிய, நீ தானே அடியெடுத்து வச்ச பாரு, எனக்கு அது விளக்கம் சொல்ல தெரியலையேன்னு. முருகப்பெருமான் சொல்றாரு, ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு அரங்கேற்றம் போய் நான் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் டே அரங்கேற்றம் வர்றாரு. முருகப்பெருமான் என்ன பண்றாரு? ஒரு புலவராக வருகிறார். இளம் புலவராக வந்து அங்க உள்ள தலைமை புலவரிடம் பெர்மிஷன் வாங்கிட்டு, அனுமதி வாங்கிட்டு அங்க அரங்கேற்றத்தில் பங்கேற்கிறார். அப்போ அவர் கேட்கிறார், நேற்று ஏதோ ஒரு சர்ச்சை இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன், நான் அதற்கு விடையளிக்கலாமா என்று தலைமை புலவரிடம் கேட்கிறார். அவர் சொல்றார், நீங்கள் சொல்லலாம் என்று. அப்ப இவர் சொல்றாரு, நான் சோழ நாட்டிலிருந்து வர்றேன். எங்க சோழ நாட்டில் வந்து வீர சோழியம் என்ற இலக்கண புக்கு இருக்கிறது, அது நான் கொண்டு வந்திருக்கிறேன்.
எல்லோரும் பார்க்கிறார்கள், எல்லோரும் சந்தோஷம், நன்றாக இருக்கிறது என்று உடனே அந்த அரங்கேற்றம் அரங்கேறுகிறது. இப்படியாக இந்த கந்த புராணம் அரங்கேறியது. இந்த கந்த புராணத்தின் மகிமை பார்த்தீங்களா? இவர் பாடினது, பாட ஆரம்பிச்சது, சொல்லிக் கொடுத்தது எல்லாம் அவர் படிச்சிருந்தாலும் படிக்காத அருணகிரிநாதருக்கும் எல்லாமே சொல்லிக் கொடுத்தது நம்ம முருகப்பெருமான் தான். இன்னொன்று கூட சொல்லுவார்கள், அவர் கிளியாக, அது கனிக்கதை, கிளியாக இருந்து முருகப்பெருமானின் தோளில் போய் உட்கார்ந்து கொள்வாராம். அப்பதான் இந்த கந்தர் அனுமதி பாடுறார். கிளிக்கு எப்படி பாட தெரியும்? சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு தான் சொல்லணும். அப்ப அருணகிரி முருகப்பெருமான் சொன்னதை அருணகிரிநாதர் கந்தர் அனுமதி பாடுகிறார். அப்படிப்பட்ட புலமை வாய்ந்தவர் இந்த முருகப்பெருமான். இப்ப அதே மாதிரி இவர் நம்ம பிரம்மாவை கொஞ்சம் ஆணவம் அதிகம், அந்த பிரம்மாவுக்கு ஆணவத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக இவர் அந்த ஓங்காரத்தின் பொருளை கேட்கிறார். பிரம்மாவுக்கு தெரியவில்லை. உனக்கு எல்லா வேதங்கள் எல்லாம் தெரியும், வேதங்களை கரைத்து குடித்தவன் நீ, ஆனால் உனக்கு இந்த ஓங்காரத்தின் பொருள் தெரியவில்லையே என்று நாலு தடையையும் கொட்டுறார். அது எப்படி இருக்குன்னா, அருணகிரிநாதர் பாடுறாரு, மத்தள வாசிச்சது மாதிரி இருக்கு அந்த நாலு தடையையும் கொட்டுனது. அப்படி கொட்டி அவரை சிறையில் அடைத்து விடுகிறார். அப்பதான் இப்ப இவர் கேட்கிறார், சிவபெருமான் கேட்கிறாரு, இந்த பிரம்மாவை தண்டிச்சேப்பா, அந்த ஓங்காரத்தின் பொருள் எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு. இவர் என்ன சொல்றாரு முருகப்பெருமான், ஓ அப்படியா, முறைப்படி இருந்து கேட்டால் நான் முறைப்படி சொல்கிறேன். அதுதான் முறைப்படி இருந்து கேட்கிறது. ஆசிரியர் அமர்ந்திருக்க வேண்டும், மாணவன் நிற்க வேண்டும். முருகப்பெருமான் அமர்ந்திருக்க வேண்டுமா, மாணவனாகிய சிவபெருமான் நிற்க வேண்டுமா? சிவபெருமான் ரெடியா இருக்கிறார், அவர் நிற்கிறார். எப்படி நிற்கிறாரு? பூமிக்கு வானத்துக்குமாக நிற்கிறார். முருகப்பெருமான் பார்க்கிறார், ஆஹா இப்படி நீங்கள் காட்சி தருகிறீர்கள் என்று ஒரே ஜம்பு. அவர் வலது தோளில் போய் உட்கார்ந்துக்கிறார். வலது தோளில் உட்கார்ந்து அவர் வலது காலில் அவர் அந்த ஓங்காரத்தின் பொருள் என்று சொல்றார். அது என்ன பொருள்? தம் அறிவை கொண்டு பரமாத்மாவின் பேரறிவை அறிவதுதான் இந்த ஓங்காரத்தின் பொருள். அது என்ன? ஓம் என்றால் ஆ ஊ மா, அகரம் உகரம் மகரம். அகரம்னா சிவபெருமான், உகரம்னா அம்பாள் பராசக்தி, மகரம்ங்கிறது ஆன்மா. இந்த ஆன்மா சிவத்தை அடைய வேண்டும் என்றால் பராசக்தி மூலமாக, நடுவில் இருக்கிற பராசக்தி மூலமாகத்தான் சிவத்தை அடைய முடியும். அது மாதிரி இந்த சிவபெருமான் ஆன்மாக்கு அருள் கொடுப்பது என்றால் அம்பாள் பராசக்தி மூலமாகத்தான் அருள் கிடைக்கும். ஸோ நம்ம ஆண்டவனை அடைய வேண்டும் என்றால் அம்பாள் பராசக்தி மூலமாகத்தான் அடைய முடியும். அதே மாதிரி அவர் நமக்கு அருள் கொடுக்கிறதுனால கூட அம்பாள் பராசக்தி மூலமாகத்தான் கொடுப்பார். இந்த அருமையான சைவ சித்தாந்த கருத்தை விளக்கக்கூடிய கோயில் தான் மதுரையில் உள்ள திருக்கோயில் மீனாட்சி அம்மன் திருக்கோயில். அது எப்படி? மீனாட்சி கோயில்ல 4 பெரிய வானளாவிய கோபுரங்களோட உள்ள வாசல்கள் இருக்கின்றன. ஒரு சின்ன வாசல் அம்மன் கண்ணெதிரே, அம்மனுக்கு நேரா ஒரு சின்ன வாசல் அம்மன் சன்னதின் பேர். இந்த சோமசுந்தர பெருமான் மக்களுக்கு நமக்கு அருள் கொடுப்பதற்காக வீதி உலா வரும் பொழுது இந்த பெரிய அழகான கோபுரங்கள் உள்ள வாசல் வழியா வரமாட்டார், போக மாட்டார். இந்த அம்மனுக்கு முன்னால் இருக்கிற அம்மன் வாசல் வழியாகத்தான் வெளியே வருவார், அது வழியாக தான் உள்ளே போவார். அதே மாதிரி நாம உள்ள போனது யாரை முதல்ல தரிசிக்கணும்? மீனாட்சி அம்மாவை தான் முதல்ல நம்ம போய் கும்பிடணும். அவங்க அருளை பெற்ற பிறகுதான் சோமசுந்தர பெருமானை அவர் சன்னதிக்கு நம்ம செல்கிறோம். இதுதான் இங்க அருணகிரிநாதர் என்ன சொல்றார், பாடுறார், அபகார நிந்தை பற்றி உணராதே, அறியாத மாந்தரை கொடியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேணும். உனைனா சிவபெருமானை, நான் ஆன்மா, அருள் பெறுவேணும் அம்மா பராசக்தி மூலம்.
சேக்கிலா பெருமான் என்ன சொல்றாரு? ஊன் வேண்டாம், ஊன் கொண்ட உயிர் வேண்டாம், உயிர் கொண்ட ஆசை வேண்டாம், வேற என்ன வேணும்? அம்பாள் பராசக்தியின் அருள் வேண்டும், இருளின் ஒளியாய் எம்பெருமான் வர வேண்டும். எதுக்கு? ஏதன் வினைக்கொரு விடிவு வேண்டும், விடிவு முடிவாயின் என் பாதத்தில் முடிவுற வேண்டும். இதுல என்ன இன்சிஸ்ட் பண்றாருன்னா, அம்பாளுடைய அருள் இருந்தா தான் இருளின் ஒளியா சிவபெருமான் வருவார். அதனால அந்த கருத்து, சைவ சித்தாந்த கருத்து இதுல பொதிஞ்சிருக்கு. அழகான பாட்டு. இந்த பாட்டு சேக்கிழார் பெருமானுடைய பாட்டு. கடைசியாக நான் நேரமின்மையா கந்தன் பெருமையை பற்றி சொல்வதென்றால், கந்தர் அலங்காரத்தில் என்ன அழகான பாட்டு நம்ம அருணகிரிநாதர். நான் என் செய்யும், என்னை நாடி வந்த வினைதான் என் செய்யும், கோரி என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். கொடுங்கூற்று யமன், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? குமரேசன் இருக்காலும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் ஆறுமுகமும் தோளும் கடம்பும் கடம்பமாலை இதெல்லாம் இருக்கிறப்ப, முருகான்னு சொல்றப்ப இதெல்லாம் என் முன்னால வந்து நிற்கும். என்னை ஒண்ணுமே பண்ணாது. இது என்ன சொல்றதுன்னா, ஜெகநாதன் அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, இது 27 நட்சத்திரங்களை குறிக்குது. அது எப்படி 27? 2 காது, 2 சிலம்பு, 2 சலங்கை, 2 தண்டை, 8. 6 முகம், 14, 12 தோள்கள், 26. ஒரே ஒரு சிலம்பு கடம்ப மாலை 27. இந்த 27 நட்சத்திரங்களும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால என்னை ஒன்றும் பண்ணும். இதுதான் கந்தன் பெருமை. இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கு. இந்த பாம்பன் சாமிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த நேரம் பாருங்க முருகா 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 தான். இந்த கந்த கவசம், சண்முக கவசம் பாடினது பாம்பன் சாமி தான். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன வரலாறு. 100 வருஷத்துக்கு முன்னாள் 1923 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி அவர் தம்புச்செட்டி தெருன்னு சொல்லி சென்னையில் இருக்க நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் குதிரை வண்டி ஏறி கால் முடிஞ்சு போகுது, முழங்கால் முடிஞ்சிருச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போய் போடுறாங்க மெட்ராஸில். டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு இது ஒன்றுமே பண்ண முடியாது, வயசானவர், ஆபரேஷனுக்கு ஒரு ஃபிட் இல்லை, சேராது அப்படின்னு சொல்றாரு. இவர் கவலைப்படலாம். முருகா 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 தான் அவர் தெத்தை. எழும்போதும் எழுமையிலும் இருப்பேன், எழுந்து மகிழ்ந்து தொழும்போதும் எழுமையிலும் இருப்பேன், தொழுது அழுது போதும் வேலுமையிலும் இருப்பேன், என் சடலம் விழும்போதும் வேலுமையிலும் இருப்பேன்னு சொல்லி எந்த நேரமும் வேலுமையிலும் தான் அவருக்கு. ஆச்சரியம் என்னன்னா, கரெக்டா 10வது நாள் 1923 டிசம்பர் 28 ஆக்சிடென்ட் ஆகுது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு. ஜனவரி 8ஆம் தேதி அவருக்கு அவர் பெட்டில் ஒரு மைண்ட் வந்து உட்காரு. எல்லாரும் அங்கே பக்கத்தில் பெட்லாம் பார்க்குறாங்க. ஆஸ்பத்திரி மைண்ட் வந்ததே இல்லை, எப்படி மைண்ட் வந்தது எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. அந்த மைண்ட் வந்து உட்கார்ந்து திரும்பி இவர் காலில் அந்த தோகையால் தடவி கொடுக்குது, எந்திரிச்சு போகுது. இவர் என்ன பண்றாரு? முருகா முருகான்னு அது பின்னால நடந்து ஓடுறார். மறைஞ்சது இவருக்கே தெரியாது, நடக்க முடியாதுன்னு. அவரு டாக்டர் என்ன சொன்னாரு? உனக்கு 2 கால் கிடையாது, இனிமே உனக்கு 1.5 கால் தான் அப்படின்னா. இவர் என்ன சொல்றாரு? ஒரு கால் இன்னைக்கு 2 கால் தோன்றும் சொல்லி அந்த பாட்டு இருக்கு. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் பண்ற ஈஸ்வரோட அந்த பாட்டுல வரும். அதுக்கு முன்னாடி உள்ள பாட்டுலையுமே ஒரு கால் 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும், அதுல வரும் உங்களுக்கு ஒரு கால் இன்னைக்கு 2 கால் தோன்றும். அந்த மாதிரி இவருக்கு கால் வந்து முருகன் பெருமை, கந்தன் பெருமை. கந்தன் பெருமையை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். டைம் இல்லை, டைம் ஆச்சு, அதோட நான் முடிச்சுக்கிறேன். கந்தன் பெருமை வேணும். முருகன் உதயவேல் தான் எப்பயும். முருகன் அருள் எல்லாத்துக்கும் வரணும். நம்ம நானாணி ஃபேஸ்புக்கில் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி இதோடு விடைபெறுகிறேன்.
அப்பப்பா, கந்தன் பெருமையில் எத்தனை மேற்கோள்கள், முருகன் பெயரில் உள்ள சிறப்புகள், தமிழுக்கும் முருகனுக்கும் உள்ள ஒற்றுமையையும், ஔவைக்கு முருகன் தமிழ் ஞானம் அடைந்ததையும், அருளின்றாளருக்கு அருளியதையும், கச்சியப்ப சிவாச்சாரியருக்கு கந்தர் புராணத்திற்கு அடியெடுத்து கொடுத்து அரங்கேற்றத்துக்கு முருகனே வந்து உதவியதும், தகப்பன் சாமியாக பிரணவ மந்திரத்துக்கு அப்பனுக்கே அருளியதும் ஆக எவ்வளவு அழகான விஷயங்கள், எத்தனை மேற்கோள்கள், அருமையாக பேசினீர்கள் டாக்டர். சொற்பொழிவின் நடுவில் திருப்புகழின் ஆரம்ப பாடலை நம் நானாநாணி பஜனை மண்டல குழுவின் தலைவர் திரு அனந்தபத்மநாபன் அவர்கள் பாடியது வெகு சிறப்பானதாக இருந்தது. இவர் நம் நானாநாணி ஸ்டேஜ் போர்டு 8 வருடங்களாக பஜனை வகுப்புகள் நடத்தி வருகிறார். 4 பேர்களுடன் ஆரம்பித்த இந்த குழு தற்போது 50 பேர்கள் கொண்டதாக வளர்ந்திருக்கிறது. நம் நானாநாணி ஸ்டேஜ் 6க்கும் மொத்தமாக ஒரே பஜனை மண்டலியாக இது இருக்கிறது. கார்த்திகை மார்கழி மாதங்களில் ஐயப்பன் பக்தி பாடல்களை பாட எல்லா பேசுகளிலும் இவர் குழுவினர்களை அழைப்பார்கள். இவர் பக்தி பாடல்களை உள்ள முருக பாடும்போது கேட்பவர்கள் கண்ணில் நீர் பெருகும். இப்போது இவர் நல்ல கற்பனை வளத்துடன் உள்ள முருக நினைத்த போது முருகனை வர சொல்லி பாடப்போகிறார். அதுவும் டிஎம்எஸ் அவர்கள் பாடிய முருகன் பாடலாக பாடப்போகிறார். கேட்போமா? சுருதி மொழி மோனத்தில் சுதனி பரம்பொருளாய் சுடர்விடுமோ சிவபாலா, சொல்லும் முருகனை ஞான சுருதி மொழி மோனத்தில் சுத்ததனி பரம்பொருளாய் சுடர்விடுமோ சிவபாலா, சுடர்விடுமோ சிவபாலா. வெல்லும் ஒரு வேலேந்தி வினையாகும் திரை நீக்கி விந்தை மையும் நீரமர்ந்து விளையாடும் குணசீரா. வெல்லும் ஒரு வேலேந்தி வினையாகும் திரை நீக்கி விந்தை மையில் நீரமர்ந்து விளையாடும் குணசீரா, விளையாடும் குணசீலா குணசீலா. பல்லுயிரின் வாழ்வோங்க பண்டிகைக்கும் அன்பர் உள்ளமும் பரவிதம் அருள் சுரக்கும் பாகுடைய எழிகுமரா. பல்லுயிரின் வாழ்வோங்க பண்டிகைக்கும் அன்பர் உள்ளம் பரவிதம் அருள் சுரக்கும் பாகுடைய எழிகுமரா, பாகுடைய எழிகுமரா. நல்லுணர்வார் நின் பாத நறுமலரில் தேருள்ளோ நாதமிது வண்டாகி நான் பாட வரம் தாராய். நல்லுணர்வார் நின் பாத நறுமலரில் தேருள்ளோ நாதமிது வண்டாகி நான் பாட வரம் தாராய். நான் பாட வரம் தாராய் குமரா, நான் பாட வரம் தாராய். முருகா 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 முருகா. கந்தத்திரு நீரணிந்தார் கண்டத்திரு நீரணிந்தார் கண்டத்திரு மாறி இன்பம் கொடுப்பதை நாடி வரும் கண்டத்திரு நீரணிந்தார்
பாடிடுவான் கந்தன் திருநீரணிந்தார் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும் கந்தன் திருநீரணிந்தார் கந்தன்
உள்ளம்
கந்தனே உன்னை மறவே கந்தனே கத்திரை கந்தனே உன்னை மறவே அற்புதமாகிய அருள் பெரும் சுடரே அற்புதமாகிய அருள் பெரும் சுடரே அற்புதமாகிய அருள் பெரும் சுடரே அருமறை பேரும் கருணை அருமறை பேரும் கருணை கற்பனை இருந்தாலும் கஞ்சுலே இருந்தாலும் கற்பனை உன்னை மறவே நிற்பதும் நடப்பதும் நீ செயலாலே நிற்பதும் நடப்பதும் நீ செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நீ செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நீ செயலாலே கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே கற்பதெல்லாம் கனிமொழியாலே காண்பதெல்லாம் கண்விழியாலே காண்பதெல்லாம் கண்விழியாலே கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே கந்தனே உன்னை மறவே கந்தனே உன்னை மறவே கந்தனே உன்னை மறவே வேலுண்டு வினை நீக்க மயிலுண்டு எனக்காக ஆயினும் பயம் ஏது வேலுண்டு வினை நீக்க மயிலுண்டு எனக்காக ஆயினும் பயம் ஏது பழனி மலை முருகனே வேலுண்டு வினை நீக்க மயிலுண்டு எனக்காக ஆயினும் பயம் ஏது பாலுண்டு தேனுண்டு பழமான உமைகள் பாலுண்டு தேனுண்டு பழமான உமைகள் படியாறு படைவீரம் பணிவாறு படியாறு படைவீரம் பணிவாறு மயிலுண்டு எனக்காக பயம் ஏது பரவசமாய் கேட்டு பண்டுண்டு இசை பாட பரவசமாய் கேட்டு அண்டனும் அருள் காட்டும் அப்பா நிகழ் கொண்டு மயிலுள்
பயமே முருகா நீ வர வேண்டும் முருகா நான் நினைத்த போது நீ வர வேண்டும் முருகா நீ வர வேண்டும் தேங்க்ஸ் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு வந்து என்னோட இன்னைக்கு மதுரையிலிருந்து ஸ்ரீ முத்துகிருஷ்ணன் ஹார்மோனியம் கீபோர்ட் லீடிங் லாஸ்ட் இயர் கண்டுபிடிச்சிருக்கார். extend my sincere thanks to them and extend my sincere thanks to you, especially Dr. Navajit Krishnan for having given me an opportunity. Thank you. முருகன் பக்தி பாடல் வந்து இந்த பொங்கல் போய் பாட கிடைச்சது ரொம்ப பாக்கியம். தேங்க்யூ ஸோ மச். அழகான
மலர்களை முத்து முத்தாக பாமாலையாக கொடுத்து நமக்கு அளித்த லாபத்தைக்கு நன்றி சொல்வோம். முருகன் மயில் மீது ஏறி நம் கண்முன்னே வந்து நம் கருளை வந்து கொண்டிருக்கிறார். ஆமா, சிறந்த இன்ஜினியரான இவர் இவ்வளவு அருமையாக எப்படி பாட ஆரம்பித்தார் என்பதை பற்றிய அரிய விவரங்களை நாம் இப்போது திரையில் காண்போமா? Good evening to all. Mr. Anantha Padmanabhana பற்றி நம்ம ஃபேஸ் 4ல தெரியாதவா ஒத்துருமே இருக்க முடியாது. நம்ம ஆனால் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட பேச போகிறோம், இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபேஸ் 4ல மாத்திரம் இல்லை, மற்ற எல்லா ஃபேஸ்லேயுமே அவரோட பாட்டை கேட்காதவா ஒத்துருமே இருக்க முடியாது இல்லையா? நமஸ்காரம் சார். நமஸ்காரம்மா. நமஸ்காரம் உஷா, எப்படி இருக்கு? I wanted to ask you something. உங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு குரல் இருக்குன்ட்டு எப்போ, when did you realize that? எனக்கு ஒரு 43 இயர்ஸ் அந்த மாதிரி அந்த சமயத்தில் இருக்கும்போது நிறைய பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்போ நம்மளும் ஏன் வந்து பாடுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்தபோது then I started singing actually. Oh, great. பத்மநாபன் சார், உங்களோட அந்த குரல் வளம் இருக்கே, இது சுவாமியோட அனுகிரகத்தினால தான் நான் திடமா நம்புறேன். நீங்க என்ன சொல்றீங்க அதை பத்தி? கண்டிப்பா கண்டிப்பா, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. பஜனை அப்படிங்கிறது வந்து எல்லாரும் சேர்ந்து பகவானோட நாமாவை பாடுறது தான். அந்த விதத்துல எனக்கு ஒரு நல்ல டீம், டெடிகேட்டட் பீப்புள் கிடைச்சிருக்கா. அவளோட சப்போர்ட்டோட என்னோட குருநாதர், என்னோட நம்ம பகவானோட அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு பாட முடியறதுன்னு நான் திடமா நானும் நம்புறேன். நான் இப்போ உங்களோட பஜனைனாலையும் உங்களோட குரல் வளத்தினாலையும் எத்தனை பேரை நீங்க சந்தோஷப்படுத்துறது தெரியுமோ? யூ ஹவ் நோ ஐடியா அபவுட் தட். அவ்வளோ நாளுக்கு அவ்வளோ எல்லாரும் சந்தோஷப்படுறா. பத்மநாபன் சார், உங்களோட ஃபர்ஸ்ட் பப்ளிக் பெர்ஃபார்மன்ஸ் எங்க நடந்தது, எப்ப நடந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். When I was working in Bahrain, okay, in the year of 1995, எனக்கு அங்க ஒரு பெரிய ஐயப்பன் பூஜை பஜனையில வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. அந்த ஐயப்பன் பூஜையில கலந்துக்கும் போது அவ வந்து என்ன கொஞ்சம் பாடுங்கோ அப்படின்னு சொன்னபோது I sang and it was well appreciated. Great. So that gave me an inspiration. Then I started singing continuously. Okay. So that's how it happened. நீங்க ஏன் பஜன் லைன்லயே சூஸ் பண்ண? You have such a beautiful voice. அதாவது பாட்டு அப்படின்னா பஜன் சாங்ஸு, கிளாசிக்கல் மியூசிக், சினிமா பாட்டு எல்லாமே இருக்கு. பட் எனக்கு வந்து பஜனை பாட்டு ரொம்ப இந்த ட்ராக்ல இன்ட்ரெஸ்ட் ஆனதுக்கு காரணம் வந்து என்னோட குருநாதர் கோவை ஜெயராம பாகவதர். அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த ட்ராக்லயே வந்துட்டதுனால I just continue the same bhajan songs. சார், நான் வந்து ஒரு வீடியோ கிளிப் இப்போ போடுறேன், நீங்க வந்து அதை பாருங்க. பார்த்தா விட்டு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை. Okay? Go ahead. உன்னடி பணிந்தேனே ராமா, கேட்ட உடனே சாம்ஜியோட ரியாக்ஷன் பத்தி அபவுட் யுவர் ஹை பிச் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். ஓகே, சாம்ஜி சொல்லுவார், பத்மநாபன் சார் ஆரம்பிப்பார், நிதானமா
அப்படியே ஆரம்பிச்சு மொள்ள ஹை பிச்சுக்கு போவார் பாருங்க. மேல போயிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டு ஒரு ரவுண்ட் அடிப்பார். Again he'll stop there in the high pitch and he'll come down slowly. I'm telling you, the Samji சரியான ரசிகர். அதான், that's what I thought. Anyway, jokes apart, I know that you enjoy singing in high pitch. Yes. Okay? Yeah. You enjoy, but I know also that it is very absolutely difficult. What do you think about it? ஜெனரலாக பாட்டில் ஹை பிச் போய் அந்த ஹை நோட் டச் பண்ணி பாடுறவாளுக்கு அந்த வாய்ஸ் ரேஞ்ச் இருக்கணும். அது வந்து பகவான் அனுகிரகம் பண்ணுறது. True. ஸோ அந்த ரேஞ்சு எனக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங். பட் ஐ ரியலி என்ஜாய் சிங்கிங் இன் ஹை பிச் ராதர் தென் லோவர் பிச்சஸ். Oh. Yeah. This is the reason why it is good. Usha, I need to ask you something. உங்க கல்யாணத்தும் போது அவர் பாடினாரா? அவரு பாடல, நானும் அட ராமா, அப்படியா? ஓகே, ஒன் மோர் क्वेश्चन. அவருக்கு சமமா நீங்க பாடுறீல்ல, அவருக்கு ஈடு கொடுத்து பாடுறீங்க. சில சமயம் அவருக்கு கிளாஸ் வராட்டா கூட நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க. How is it possible? அவரோடய கூட 30-35 பாடுறாரு இல்லையா, பாட்டை கேட்டே வந்ததுதான். ஓகே. ஃபார் த பாஸ்ட் 9 years இங்கே வந்து நிறைய ப்ராக்டிஸ் வேற பண்றோம் இல்லையா, ப்ராக்டிஸ்ல he become perfect. It's really amazing, Usha. Thank you. Really great. பத்மநாபன் சார், நீங்க பாடுறது அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து ஒரு பெரிய டீமே ஃபார்ம் பண்ணியிருக்கு. What motivated you to do that? Really a good question. I really like it. Thank you. இங்கே நான் ஃபேஸ் 4 வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஐடியாவே இருந்தது. ஓகே. முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. இங்கே வந்து மெயினாக என்னன்னாக்கா ஐ கட் லாட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ஃபெசிலிட்டி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த பீப்புளோட டெடிகேஷன். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப். நிறைய பேர் வந்து கற்றுக்கணுங்கிற ஆசையில் வந்து அந்த மோட்டிவேஷனில் தான் வந்து ஐ ஸ்டார்டட் கிளாஸஸ் அண்ட் இட் இஸ் கோயிங் ஆன் வெரி வெல். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். பியூட்டிஃபுல். பத்மநாபன் சார், நம்ம நானில நிறைய பேர் பாட்டு எழுதி உங்கள்கிட்ட கொடுக்குறா, அதுக்கு நீங்களே மெட்டாமச்சும் பாடுறீங்க. Do you want to say something about it? கண்டிப்பாக பகவானோட அனுகிரகத்தில் சில பேருக்கு இந்த பாட்டு எழுதக்கூடிய திறமை அமைஞ்சிருக்கு. ஓகே. ஸோ அவள் வந்து பாட்டு எழுதி எங்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு அந்த வரிகளை படித்த உடனேயும் அதுக்கு ஒரு ராகம் போட்டு நம்ம ஏன் அதை பாடக்கூடாதுங்கிற எண்ணம் வந்து அது என்னால் பண்ண முடிஞ்சுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. ஒரு பாட்டுல விருத்தம் ரொம்ப அழகா பாடியிருக்கு, அதை நம்ம கேட்கலாமா இப்போ? கரம் ஒன்றில் சக்கரம் மற்ற கை பாஜஜன்யோ பீதாம்பரப்பட்டு இடுப்புதனில் அணிந்த நாரணன் நாயகியே மகாலட்சுமியே எங்கள் மகாலட்சுமியே அப்பா, என்ன அழகா இருந்தது இந்த விருத்தம். இட் இஸ் அமேசிங் அமேசிங். நீங்க சிவன், முருகன், ராமன் எந்த தெய்வத்தை எடுத்திருந்தாலும் இவ்வளோ பாடுறேன். அதுவும் ஜனவரி டிசம்பர் வந்துட்டா போறோம், ஐயப்பன் பாட்டுல அப்படியே மூழ்கி எந்துக்கிறேன். எத்தனை வருஷமா இந்த மாதிரி பாடிட்டு இருக்கேன் நீங்க? என்னோட ஞாபகத்தில் ஐ திங்க் அரௌண்ட் 30 years பாடிட்டு இருக்கேன். அது மாதிரி 30 long years. அப்பா, நம்பவே முடியல. சங்கீதம்ங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. இட்ஸ் a very big ocean. அதுல வந்து மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி தான் இவர் உட்காந்து சபையில வந்து உட்காந்து பாடுறது. அதுல யூ ஹவ் அச்சீவ்ட் கம்ப்ளீட் சக்சஸ்.
இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு? How was it possible? You tell me. இது என்னோட தனிப்பட்ட திறமைன்னு நான் நினைக்கல. பகவானோட அனுகிரகம், குருநாதோட அனுகிரகம், அதே மாதிரி கேட்க வரவாளோட பாசிட்டிவ் ஃபீட்பேக், அப்புறம் என்னோட ஒய்ஃப் உஷா அவ கொடுத்த சப்போர்ட்டு, இதெல்லாம் சேர்ந்து தான் என்னை இந்த அளவுக்கு பாட வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு 2 வரி ஆடியன்ஸுக்காக நீங்க பாடி காட்ட முடியுமா? கண்டிப்பா. தேங்க்யூ. மாமயில் ஏறி நிவ மகனுபாவ மாமயில் ஏறி நிவ முருகா முருகா முருகா. Thank you, thank you, thank you. Thank you, Mr. Padmanabhan, for the nice interview. I'm so happy about it. And Usha, you too, thank you so much, ma'am. Thank you for the opportunity, for the interview which you gave Samji. Thank you. திரு அனந்த பத்மநாபன் அவர்களுக்கு நாம் இப்பொழுது உயரிய விருதான நாம சங்கீர்த்தன சக்கரவர்த்தி என்ற விருதினை அவர்களுக்கும் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் வழங்க வருகிறார் ஏர் சக்கரவர்த்தி திரு நடராஜன் அவர்கள். சங்கீத சக்கரவர்த்தி அவர்களுக்கு பெருமையுடன் வழங்க வருகிறார். பஜனை மணி சேவையை சிறப்பாக செய்ததற்காக இவர் மனைவி திருமதி உஷா பத்மநாபன் அவர்களை பாராட்டி நம் நானாநாணி ஃபேஸ்புக் சார்பில் நாம சங்கீர்த்தன சிகாமணி என்ற விருதினை நிகழ்ச்சியுடன் வழங்க வருகிறார் திருமதி நாகி நாராயணன். திருமதி பானு வெங்கடாச்சலம், திருமதி பூமா குபேரன் இவர்களையும் பாராட்டி நாம சங்கீர்த்தன சிகாமணி என்ற விருதினை வழங்குகிறார் திருமதி நாகி நாராயணன். இல்லை மேடம் அப்படியே இருக்கட்டும்.
இந்த பஜனை மண்டலியில் எழுந்திருக்கும் திரு டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், திருமதி சுகுந்தி தண்டபாணி, திருமதி ஜானகி வைத்தியநாதன், திருமதி ராஜேசங்கரன் இவர்களுக்கு சங்கீத துணை மாமணி என்ற விருதினை வழங்க பெருமையுடன் வழங்க இருக்கிறோம். திரு டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு திரு சீனிவாசன் சார் இப்பொழுது பெருமையுடன் விருதினை வழங்கி வருவார். திருமதி ஜானகி வைத்தியநாதன், திருமதி ராஜேசங்கரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சுகந்தி தண்டமான் இவர்களுக்கு சங்கீர்த்தன துணை மாமணி என்ற விருதினை வழங்க திருமதி பேசணும் நானே செஞ்சுக்கிட்ட அவன் அதே மாதிரி அந்த பூஜை பண்ண சொல்லிட்டாங்களே என்ன அப்புறம் கேட்பான். தகுதி இருக்கானே எனக்கு ஒரு நடுக்கம் கீபோர்ட், தபேலா இவற்றை இனிமையாக வாசிப்பதன் மூலம் இவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்து பக்தி இசையின் ஆனந்தத்தை மக்களிடையே பரப்பி சங்கீர்த்தன இசை பாரம்பரியத்தை உயர்வாக நிலைநாட்டிய சிறப்பிற்காக சங்கீர்த்தன இசை செம்மல் என்ற உயரிய விருதினை உயர்திரு திரு டி.ஜி. முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் உயர்திரு திரு ஜெகன் அவர்களுக்கும் பெருமையுடன் வழங்க வருகிறார் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். செய்ய அழைக்கிறோம்.
இவ்விழாவில் இத்தனை நேரம் பொறுமையுடன் அமர்ந்து ரசித்து பாராட்டியவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிளம்பும் முன்பாக இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் பிள்ளையார்பட்டி பிள்ளையாரும் பழனி முருகன் பிரசாதமாக பஞ்சாமிர்தம் வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் வரிசையில் வந்து பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்விழாவினை சிறப்பாக நடக்க உறுதுணையாக இருந்த நானாநாணி PRO நவீன் அவர்களுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மைக் செட் அமைத்துக் கொடுத்த மதன் அவர்களுக்கும் நாற்காலியை வரிசையாக அமைத்துக் கொடுத்தவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.